அக்ஷய் விஷ்ணு பிரம்மா பூரா டெல்லியிலேருந்து மும்பையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரோட்டு காட்டுகளை பூரா 2ஆம் நம்பர் கடைகளை போட்டு பூரா பாலாக்கி வச்சு ஓடுதான் ஆணும் பெண்ணும். திண்டுக்கல் பூட்டு, சைனா பூட்டு, கோத்ராஜ் பூட்டு, இந்த 3 பூட்டையும் போட்டு பூட்டிட்டார். அது இவர் தான் பூட்ட முடியும். இந்த பூட்டு உள்ள நீதிமன்ற ஜட்ஜாக உட்காரல கணக்கு எடுப்பார், கணக்கு பிடிப்பார். ஓடுவான், இங்கிட்டு ஓடுவான், அங்கிட்டு ஓடுவான், அங்கிட்டு ஓடினா இங்கிட்டாமல் ஓடுவான். பிடிச்சி அடிக்கையில் துவைச்சி எடுத்து போடுவாங்க. இல்லை இயந்திரம் லத்தி போட்டிருக்காரு, ஒழுங்காக போ. விவசாயத்தை பூரா அழித்து கடைக்காடுகளை கட்டி ரோடுகளை எங்கெங்கே போடணும்னு அரசியல்வாதி பாழாக்கிட்டான். அது இதை பூட்டியாச்சு அப்படின்னா இந்த வரி போகாது, வம்பு போகாது. இல்லைமே பூரா அவனுங்களுக்கு சிக்கல் வரும். அரசியல்வாதிக்கு எல்லாம் சரிஞ்சு போவோம், நாசமாக போயிடும், ஒன்றும் ஓடாது. அடுத்தாப்புல எல்லா கழுதியுமே அந்த வரி கட்டுற கணக்கை பூரா பூட்டிட்டார் ஐயா. வரி கட்டுற பூட்டியாச்சுன்னா அவனை கடிக்க விடுவார். உள்ள மந்திரி, முதலமைச்சர் உள்ள மாற்றி கடிக்க விடுவார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் பூரா அதை கடித்து குதற விடுவார். டெல்லியில் கஜானாவை அப்படியே பூட்டிட்டார். 3 பூட்டு. தமிழ்நாடு கஜானா 3 பூட்டு, கோத்ராஜ் பூட்டு, சைனா பூட்டு, திண்டுக்கல் பூட்டு இவரே பூட்டிட்டார். அந்த கஜானா பேப்பர் சொல்லி முடிஞ்சியடா, இனிமேல் தாண்டா இருக்குது. இது கணக்கு வரையில் காணொலியில் உலக நாடு பார்க்கையில் மக்கள், ஏழை எளிய மக்கள் பார்த்து சொல்லும், கடவுள் இவ்வளோ கணக்கு போட்டது இந்த அரசியல் வாய்ப்பை ஏமாற்றி தான் ஓட்டு முத்திரை வாங்கி பூமியை பாழாக்கி நம்மளையும் பாழாக்கி வச்சுட்டானேடா அப்படிங்கிற அந்த நேரம் அவன் வாயிட்டு சொல்ல இல்லை. அரசியல்வாதி எங்கெங்கே இருக்கானோ அம்புட்டு மக்களும் சேர்ந்து அடிக்கும். ஏழை எளிய மக்கள் வேலை பார்த்து சாப்பிடுதில்ல, அப்படி தான் அடிக்க விடுவார். அதான் ஜனநாயகத்தை பூட்டிட்டார். ஜனநாயகத்தை பூட்டினோடனே இப்படி திருப்பி வரையில் அடி விழும். இலங்கையில் அடி நடந்தாடா, இலங்கையில் அடித்தானா பூரா ஓட்டு போடுறத எப்படி அடித்தான் அந்த மாதிரி தமிழ்நாடு நடக்கும், டெல்லி நடக்கும், ஊடாளப்பட்ட நாடில் நடக்கும். முக்கால் சத்தியம்.